வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஜூஸ் ஹாத்தி. இந்த வீடியோவில் நம்ம கோயில் ஸ்டைலில் எப்படி புளியோதரை செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த கோயில் புளியோதரை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 எலுமிச்சம் அளவு உள்ள புளியை எடுத்துக்கோங்க. அரை மணி நேரம் இந்த புளியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, வெந்தயம், காஞ்ச மிளகாய், மிளகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கோயில் ஸ்டைலில் புளியோதரை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் அரை மணி நேரம் ஊற வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா இந்த புளி தண்ணியை கொதிக்க விடுங்க. இப்போ புளியோதரைக்கு தேவையான பவுடர் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் மல்லி விதைகளை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மல்லி நல்லா வதங்கி வந்த உடனே அடுத்தது நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் தனித்தனியாக வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ முழு மிளகை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கடைசியாக அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் ஃபைன் பவுடராக ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளியோதரைக்கு தேவையான புளி காய்ச்சல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது புளியோதரைக்கு தேவையான பவுடரும் ரெடி பண்ணிட்டோம், புளி காய்ச்சலும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது எப்படி புளியோதரையை தாளிக்கலான்றதை பார்க்கலாம். புளியோதரை தாளிக்க தேவையான பொருட்கள்: காஞ்ச மிளகா, கடுகு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, வேர்க்கடலையை தனியாக வறுத்து தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது புளியோதரைக்கு தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போது குக் பண்ணி எடுத்து வச்ச உதிரியான வெள்ளை சாதத்தை நம்ம இந்த கடாயில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச புளியோதரை பவுடரை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வச்ச புளி காய்ச்சலையும் இந்த பவுடரோடு சேர்த்துக்கோங்க. புளி காய்ச்சலை சேர்த்ததை நான் இந்த வீடியோவில் எடுக்க மறந்துட்டேங்க. அதனால் நீங்கள் புளி காய்ச்சலை சேர்த்து சாதத்தை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த புளியோதரை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கோவில் புளியோதரை மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும். இந்த புளியோதரையை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு, எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.